நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. லட்சுமி அவர்கள் வருகிறவங்க வரவேற்கிறோம். கவிதா மகள் இப்ப கொடுக்கறது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் மகள் தலைக்கு தான் முதல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க முடிஞ்ச பிறகுதான் மற்றவங்களுக்கு கார்டு கொடுக்கப்படும். லாவண்யா அவர்கள் வருகிறவங்க வர கலை அவர்களை வருகிறவங்க வரவேற்கிறோம். எல்லா முறைப்படி மகளிர் அனைவர்களுக்கும் அவர்கள் பதிவை போட்டு நம்ம தலைவர் முத்துதுரை அவர்கள் கையில் வழங்கப்படும். நமது மன்றத்தில் புதிதாக இணைந்துள்ள மாஸ்க் காட்டிய மகளிரணி மீனா அவர்களை வருக என வரவேற்கிறேன். ஜூலியட் வாங்க, திருவிழா செயலாளர் ஜூலியட் வாங்க. மகளிரணி யாரா பணிவிய போட்டவங்க யாரா பின்னாடி ஃப்ரண்ட்ல வாங்க. கங்கா வெளியில ஒரு நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருக்கணும். யாரும் இப்ப மேல அடிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம். வசந்திமா வாங்கம்மா, மேல வாங்கம்மா. நமது மீனவர்களை அண்ணன் அவர்கள் உறுப்பினர் படிவத்தை கொடுத்து மகிழ்வித்த தருணம். மீனவர்களுக்கு முதல் முறையாக வந்து இவ்வளவு உற்சாகம் அளிப்பது காரணம் என்ன தெரியுமா? ஒரு பதவியில் தோற்றையா நீங்க வந்து செயல்படுறீங்க. ஆனா ஒரு பொறுப்பு இல்லாமலே ரொம்ப பொறுப்பாக நடந்து கொண்டுள்ளார். எனவே மகளிர் சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல ஒரு மகளிர் பேசும்போது அத்தனை பேர் கிளாப் பண்ற மாதிரி நீங்களும் அந்த இடத்துல இருக்குமாறு எல்லா மகளிரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கங்கா மாமா முன்னாடி. இன்னைக்கு மதுராந்தகத்துல இருந்து கங்கா அவர்கள் 30 பேர் அழைத்து தன் தலைவன் முத்துதுரை அவர்களுக்காக என்னோட அன்புக்காகவும் மமதா அவர்களுக்காகவும் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்க உள்ளார். மேலதாளங்கள் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அண்ணன் அவர்கள் அங்க வரும்போது போஸ்டிங் போட்ட சாரி அணிந்த மகளிர் மட்டும் நம்ம தலைவர் பின்னாடி வருவார்கள் வருமாறு அழைத்துவோம். எல்லாம் லீடர்ஸ் அங்க போறீங்க உடனடியா. ஒரு சின்ன வரவேற்பு மேல நடிக்க வேண்டும். இல்ல இல்ல ப்ளீஸ் டைம் இல்ல. அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் முத்துதுரை மாநில தலைவரின் தலைமையில் மன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக ஆரம்பித்தோம். இந்த மன்றத்தின் நோக்கம் சாரு ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு படிப்பு உதவிகள், மாணவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து சார் சிறந்த மாமனிதராக ஏற்கனவே தமிழகத்தில் உருவாக்கி இருக்காங்க. இப்போது நாங்கள் இந்த ரசிகர் மன்றம் சார்பாக இதுவரை 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். இது கடந்த 2 வருடத்தில் இத்தனை ரசிகர் மன்றத்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுபோல் வருங்காலத்தில் இப்போ உள்ள நெட்வொர்க் மூலம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மூலம் உறுப்பினர் இன்னும் நம்ம மென்மேலும் சிறப்படைய அடைக்கலாம். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மன்றத்துக்கு மென்மேலும் உதவி செய்து இதன் மூலம் நற்பணிகள் செய்வதற்கு ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இது மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணி மன்றத்தில் இணையலாம். இது போல் ஒவ்வொரு உறுப்பினர் கார்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நலத்திட்டங்கள் தான் சாரதிய மெயின். இது அவர் எப்படி மிக பிரம்மாண்டமான தொழில்துறையில் வளர்ந்தாங்களோ அதுக்காக சினிமா துறையில் வளர்ந்துருக்காங்க. இதை நோக்கி எங்கள் பயணம் சிறப்பாக நடைபெறும். எங்களுக்கு தேவை உறுப்பினர்கள் அதிகம் சேர்த்து சாருடைய மக்கள் பணி இன்னும் பல மடங்கு செய்ய நாங்கள் பல்வேறு அணிகளாக நாங்கள் திகழ்ந்து கிராமம், நகரம், மாநகரத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக மகளிர் அணி சார்பாக
மேடம் பேசுவாங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து மனைவி வந்து குறைஞ்சது 300 பேரை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கட்டுமார் ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் இணைஞ்சிருந்தாங்க. அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் மதிய வணக்கம். இன்று லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை பார்க்கறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். மணலி புதுநகர்ல இருந்து நாங்கள் 100 மகளிரோட வந்திருக்கோம். இங்க வந்து நாங்க வரப்போது ஏதோ ஒரு இதுலதான் வந்தோம். சரி, லெஜண்ட் அண்ணாச்சி பார்க்க போறோம், ரசிகர் மன்றத்துல சேர போறோம். ஆனா இங்க வந்துட்டு தான் தெரிஞ்சு நம்ம தலைவருடைய அவ்வளவு ஒரு சேவைகள், ஒரு எவ்வளவு மகளிருக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு சொல்லவே முடியல. நானே ஒரு வியந்து நின்றுட்டு இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்கா, நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால இது வெளியே தெரியலையேன்னு ஒரு இது ஆதங்கத்துதான் இருக்கும். லேட்டா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. நாங்க இப்ப எல்லாரும் 100 பேர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க தலைவரை பார்க்க வந்திருக்கோம், ரசிகர் மன்றத்தில் சேர வந்திருக்கோம். இது இன்னும் பல லட்சங்களாக கூடும் என்றது நாங்க நிச்சயமாக சொல்லுவோம். தலைவர் வந்து இது வரைக்கும் ரசிகர் மன்றம் எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மகளிர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஆனா முதல்ல நம்ம தலைவர் வந்து லெஜண்ட் அண்ணாச்சி வந்து மகளிர் சேர்த்திருக்காங்க. அது எதுக்குன்னா, மகளிர் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தலைவர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மகளிர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கா இந்தியா ஃபுல்லா இல்ல உலக நாடு ஃபுல்லா எல்லா மகளிரை சேர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்ம தலைவரை எங்கேயோ போட்டு வைக்கணும். நம்ம மகளிர் நினைச்சா அந்த சாதனை செஞ்சு காமிக்கலாம். நம்ம செய்வோம், செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம், செய்வோம், பாருங்கள். நன்றி. அடுத்தது மகளிரணி தலைவி அமுதா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமது மகளிர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிர் அமைதி காத்து சபையை நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது அண்ணன் தலைவர் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு அனைத்து மகளிரும் இணைந்து நாம் உறுப்பினர் சேர்க்கையில் பதிவுக்காக இங்கு வந்திருக்கிறோம். வருங்காலத்தில் நமது தலைவர் முத்துதுரை அண்ணன் தலைமையில் நிறைய மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளை அண்ணன் வழங்க இருக்கிறார். அதற்கு நம்மளுக்காக உறுதுணையாக இருக்கிறது நம்ம அகில இந்த தலைவர் முத்துதுரை அவர்களுக்கு. எல்லாரும் ஜோர கிளாப் பண்ணுங்க. மகளிர் எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்ப அக்கா நம்ம மீனாட்சி சொன்ன மாதிரி மகளிர் நினைச்சா மாற்ற முடியாது எதுவும் இல்லை. சவுண்ட் கேட்கலையே, பத்தலையே. எல்லாரும் முத்துதுரைக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இன்னைக்கு அவர் ஒரு மன்றத்தை உருவாக்கி 1000 தடைகள் 1000 எதையோ விஷயங்களை தாண்டி கடந்து நிறைய விஷயங்களை, இது பெரிய விஷயம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 8ஆம் தேதி தான் இங்க நிகழ்ச்சி நடந்தது. ஆனா பெண்கள் உண்மையிலே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தன வணங்குறேன். ஏன்னா மகளிர் எவ்வளவு வேலையை விட்டு இன்னைக்கு உட்காடுறாங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு 1 ஹவர்னா பெண்களுக்கு வீட்டுல 10 ஹவர் வேலை இருக்கு. அதை தாண்டி நீங்க உட்காந்துட்டீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவருடைய அன்புக்காகவும் அவருடைய வழிகாட்டில் படியாகவும் தான் நாங்க உட்காந்துருக்கோம். ஸோ ஒருத்தர் தலைவர் பொறுப்பு வாங்கியிருக்கேன். அத்தனை மகளிரும் இணைந்து ஒரு தலைவியா போட்டோன்னா அவங்க கண்டிப்பா கூட்டத்தை காட்டணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பதவியில நீடிக்க முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமது தலைவர் முத்துதுரை வழங்கப்படும் அவரோட தலைமையில. ஸோ நிகழ்ச்சியில வாய்ப்பதற்கு நன்றி. அடுத்ததாக நம்ம அணியில சிறந்த அணி மருத்துவத்துறை அணியில உள்ள சங்கீதா மேடம் பேசுவாங்க. சாதனை படைக்கும் பெண்கள் சக்தியின் அடையாளம். ஆமாவா? பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் தூண் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்கான சக்தி. இன்று கல்வி, மருத்துவம், அறிவியல், தொழில்துறை, அரசியல், விளையாட்டு, கலை என அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் திறமையால் புதிய வரலாறு படைத்து வருகின்றனர். அன்னை தெரேசா மனிதநேயத்தின் அடையாளம். இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பிரதமராக தலைமைத்துவத்தின் அடையாளம். கல்பனா சாவ்லா விண்வெளி கனவுகளின் அடையாளம். கிரண் பேடி துணிச்சலான நிர்வாகத்தின் அடையாளம். சுதா மூர்த்தி எளிமையும் சமூக சேவையும் இணைந்த
முன்னுதாரணம் டாக்டர் ஜெஸ்லி தாமஸ். இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் பெண்களின் திறமைக்கு அடையாளம். பி.வி. சிந்து உலக விளையாட்டு அரங்க இந்திய பெண்மணிகளின் பெருமை. இந்திய பெண்மணிகளின் பெருமை. இவர்கள் ஒவ்வொருவரின் பயணமும் ஒரு உண்மையை சொல்கிறது. பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் அவள் உலகையே மாற்ற முடியும். மாற்றலாமா? மாற்றலாமா? பெண்களின் வெற்றி என்பது அவர்களின் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ஏற்படும் நம்பிக்கையின் தீபம். பெண் என்பவர் சக்தி, சாதனை, சமூகம், சரித்திரம். ஆமாவா? அப்படிப்பட்ட அருமையான பெண்களை ஒன்றிணைத்த திரு லெஜண்ட் சரவணா சார், the real hero in real life. அவர் உலகத்தின் நாயகனாய் இன்று அனைத்து துறை மக்களையும், சமுதாயத்துறை, மக்கள் துறை, எல்லா விதத்திலையும், அதாவது கல்வித்துறை, கல்விக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். பெண்களுக்கு பலதரப்பட்ட எல்லா விதமான ஊக்குத்துறை, அவர்கள் விளையாட்டில் சாதிப்பதற்கு, மருத்துவத்தில் சாதிப்பதற்கு, அவர்கள் எந்தெந்த துறையில் இருக்கிறார்களோ அனைவரும் ஒன்று கூட இந்த மன்றம் செயல்படுத்தி கொண்டிருக்கிற திரு முத்துதுரை அவர்கள் தலைமை தாங்கி இந்த மன்றத்தை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். எந்தவித சுயநலமும் இன்றி உன்னதமான ஒரே நோக்கம், மன்றத்தை வளர்ப்பதே எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் அனைவரும் இன்று இணைந்திருக்கிறீர்கள். ஒரு மக்கள் சக்தியாய், எல்லாத்தோட பெரிய சக்தி பெண். அப்படிப்பட்ட பெண்ணாக இணைந்திருக்கும் நீங்கள் அனைவரும் இங்கு வந்து இன்று உறுப்பினராக இணைந்து இன்னும் பல சாதனைகள் உங்களுக்குள் இருக்கிறவர்கள் சாதனை அடையாளமாய் வெளிப்படுவதற்காகவே இந்த நிகழ்ச்சி இன்று மகளிர் மாநாடாக உருவெடுக்கப்பட்டுள்ளது. வெறும் கடந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை மகளிர் கூட்டம் வந்தது என்றால் இன்னும் உண்மையாய் ஒருங்கிணைந்து அனைவரும் பல மாவட்டங்களில் கிராமம் முதல் உலகம் வரை எங்கள் ரியல் ஹீரோ லெஜண்ட் சாரோட உண்மையான சேவை அனைவருக்கும் போய் சேர நம்ம அனைவரும் ஒன்று கூடுவோமா? கிளாப் பத்தல ஒன்று கூடுவோமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அனைவரும் இணைந்து செயல்படுவோம். இப்போ கூட உங்களோட திறமைகள் எல்லாம் இங்க வெளிப்படும். நம்ம லெஜண்ட் சார் பத்தி பேசுவோம். இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு. உங்களோட திறமைகள் வந்து வெளிப்படட்டும். பேசுங்க, முன்னாடி வாங்க. நீங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சக்தி இல்ல, இந்த உலகத்தின் சக்தியாய் வெளிப்படுவது நம்மளுடைய திறமைகளை அங்கங்க அங்கீகரிக்க நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாய் இணைந்து செயல்படுவதே. அப்பேற்பட்ட இந்த செயல்பாட்டை உருவாக்கி தந்த இந்த லெஜண்ட் ரசிக மன்றத்தை நம்ம மேன்மேலும் வளர்க்க, நம்மை சார்ந்த உறவுகள் மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து உறுப்பினராக இணைக்க நம்ம ஒன்று கூடி செயல்படுவோம். தேங்க்யூ ஆல்.